கொடுப்பார் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதை கொடுப்பார். அவரை நம்பி இருக்கும்போது அவர் உங்களுக்கு அந்த ஜீவியத்தை கொடுப்பார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த திடமனதை நான் எப்படி பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும்னா, நான் தேவனுக்காக நான் என்ன காத்திருக்கணும், இயேசுவுக்காக காத்திருக்கணும், இயேசுவினுடைய இந்த வசனத்திற்காக காத்திருக்கணும். இயேசுவினுடைய பாதத்தில் காத்திருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை பார்க்க முடிந்தது. ஒரு ஊழியக்காரன் இயேசுவினுடைய பாதத்தில் காத்திருக்கணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் நம்ம இயேசுவினுடைய பாதத்திலே நம்ம காத்திருக்கணும். இயேசுவினுடைய எப்படி நான் காத்திருக்கணும்? சில பேர் நிறைய வேலைகளை செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க, பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பல இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுறோம். இதனாலெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய மகிமையை அடைந்து விட முடியாது. இயேசுவினுடைய பாதத்தில் காத்திருந்து அவர் சித்தத்தை அறிந்து செயல்பட்டு அவரோடு கூட உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மளை பரலோகத்தில் சேர்க்கும்போது நீ உண்மை உள்ள மகனாக நீ இருந்த நீ வான்னு சொல்லுவார். அப்புறம் பரலோகத்துக்கு இங்கே நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் போய்விட்டால் வாழ்க்கையில் நம்ம தோற்று விடுவோம், நரகத்திற்கு நேரம் நம்ம போயிடுவோம். அதனால் நமக்கு அந்த ஸ்ட்ராங் ஹார்ட்டும் ஒரு தைரியம் நமக்குள்ளே வேணும். நீங்கள் தைரியமாக இயேசுவை நோக்கி பார்க்கணும், நீங்கள் தைரியமாக இயேசுவின் இடத்துல காத்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலம் தெரியாது. எவ்வளோ பெரிய உயரத்தில் எழும்பி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும், பூமியை சுற்றி பார்க்க முடியாது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்குற பார்வை கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தூரமான ஒரு நன்மையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை நான் பிடிப்பதற்காக என் மனசு எப்படி இருக்கணும், என் இருதயம் எப்படி இருக்கணும்னா தைரியமாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஒரு தரிசனத்தோடு ஒரு பார்வை இருக்கணும். எங்களுக்கு சொத்துன்னு என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய இந்த வார்த்தை தான். அவர் எங்களுக்கு தரிசனமாக இந்த இடத்துல போய் ஊழியம் செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறார். அது கீழ்பட்டு போகிறது தான் எங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் கிடைத்த எங்களுக்கு சொத்து. எங்களுக்கு பெரிய வீடு இருந்தாலும் பெரிய கார் இருந்தாலும் எது இருந்தாலும் அது எங்கள் வாழ்க்கையில் திருப்திப்படுத்தாது. சமீப நாட்களில் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினேன். அவனை ஃபோனை வாங்கி ஒரு நாள் தான் ஆச்சு, உடஞ்சி போயிடுச்சு. புது ஃபோனு வாங்கி ஒரே நாளில் உடஞ்சி போச்சு. பொருள் எல்லாம் அழிஞ்சு போகிறது தான், மனசு உடனே பாதிக்குது. ஏன்? அது புது பொருள் வாங்கின உடனே என்ன செய்யுது, அது உடஞ்சி போன உடனே மனசு பாதிக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள்லாம் வரும்போது மனசு உடஞ்சி போகுது. யாராவது நம்மளை விட்டுட்டு போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளை பற்றி சாட்சியை கெடுக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா தைரியமாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ளே அந்த பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற தைரியம் இருக்கணும். இந்த தைரியம் இன்னும் உங்களை இயேசுவின் இடத்துல வளர்க்கும். இந்த தைரியம் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீண்ட தூரம் போவதற்கு உதவி செய்யும். ஏதாவது தோல்வி வாழ்க்கையில் வந்துட்டா, யாராவது தெரிந்த நெருங்கினவர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அதற்காக சோகமாக அங்கே உட்காரக்கூடாது. அவர்கள் போவார்கள், அவர்கள் எந்த வந்தமாய் வந்தார்களோ அந்த வண்ணமாய் போனார்கள்னு வசனம் இருக்குது. அவங்க போயிடுவாங்க நம்மளை விட்டு. எந்த மனுஷரும் நம்மளோடு கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. இப்போ கணவன் மனைவியாக நாங்கள் இருக்கிறோம். கணவன் மனைவியாக இந்த சரீரத்தில் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியின்படி இருந்தாலும் நாங்கள் மரித்த பின்பு என் மனைவியினுடைய ஆத்மா தனியாக போகும், என்னுடைய ஆத்மா தனியாக போகும். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது. அதனால் நம்ம ஆத்மாவை பாதாளத்துக்கு பிசாசுக்குள்ளே போகாதபடி இயேசுவை நோக்கி போவதற்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருக்கணும். அவரை நம்பி இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுறார், இன்னைக்கு நீ என்னை 3 தரம் மறுதளிப்ப, என்னை யாருன்னு நீ கேட்டுருவ அப்படின்னு. உடனே இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்லுறாரு,
நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இயேசுவே, அப்படிலாம் உங்களுக்காக என்ன கொடுப்பேன், ஜீவனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் பேதுரு. ஆனால் நேரம் சம்பிக்கும் போது பயம் அதிகரிக்கிறது. இயேசுவை பிடிச்சு கன்னத்தில் அடித்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சிலுவையில் அறையிறதுக்கு. நான் மறுதளிக்க மாட்டேன் தைரியமாக சொன்ன பேதுரு எங்கே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். இந்த இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். திட மனது அவன் வாழ்க்கையில் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை நம்பி இருக்கணும். இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற தைரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த தைரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த தைரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். இந்த தைரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வதற்காக உதவி செய்யும், தடைகளை உடைக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆண்டவர் அப்படி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். அந்த திட மனதை நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் காத்திருக்கணும். எதற்கெல்லாம் காத்திருக்கிறோம்? பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ஏன் பிரயாணப்பட்டு போவதற்கு. இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கணும். இயேசுவை என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாங்க, என் ஊழியத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லி காத்திருக்கும்போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இயேசு சிலுவையில் அறைந்து 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பிட்டார். இயேசு சிலுவையில் அறைஞ்சு செத்து போல, அவர் ஜீவனோடு இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். அவர் சிலுவையில் அறைந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அவரை சுற்றி ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்படியே வானத்தில் போகிறார் மேலே இயேசு கிறிஸ்து. அப்போ சொல்லிட்டு போகிறார், நீங்கள் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றவாளன் உங்களை வாழ்க்கையில் உங்களை தேற்றுவார் சொல்லிட்டு போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மேகத்தில் இப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று வசனம் இருக்குது. அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா அழகாக இருக்குது. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். இப்போ இந்த பார்த்த ஆட்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக அவங்க வாழ்க்கையில் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புறார். இன்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருந்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து அவருக்காக நீங்கள் காத்திருக்கணும். இன்றைக்கு சில வாலிப பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறுவதற்கு காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கெல்லாம் கிருபையாக கொடுத்தார். அந்த நிரப்புதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இயேசு கிறிஸ்துன்றீங்க, பரிசுத்த ஆவியானவர்ன்றீங்க. எல்லாருமே ஒரே தெய்வம்தான். அவர் ஆவியானவரை நமக்குள்ளே என்ன செய்கிறார்? கடந்து வரார். அதே இயேசு கிறிஸ்து ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவராய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே கடந்து வரார். அவர் உங்களை நிரப்பும் போது நீங்கள் பலன் அடைவீங்க. உங்கள் மனசு திடனாக இருக்கும். யார் உங்களை விட்டு போனாலும் உங்கள் கையில் இருக்கிற அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்துவார். அதனால் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில் பலன் இருக்காது. நல்லா பாடுவோம், துதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அந்நிய பாஷையை பேசுகிறோம். இதெல்லாம் எதனால் பேசுகிறோம்? என்ன ஒரு பாஷையை நான் கற்றுக்கிட்டா வரேன். ஆண்டவர் எங்களை நிரப்பும் போது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இறங்கும் போது எங்கள் பாஷைகள் என்னவா மாறுது என்றால் பரலோகத்துக்குரிய பாஷையாய் மாறுகிறது. இந்த பாஷைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அண்ணா, நீங்கள் பாஸ்டர், நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, பாஸ்டர் ஏதோ பேசுகிறாங்க, அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அர்த்தம் தெரியும். அவர் உள்ளே வரும்போது நம்ம நிரம்பி பேசுகிறோம். அந்த அந்நிய பாஷை அது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் இருக்குது. அதனால தான் சோர்வு அடையாதபடி எத்தனை சோர்வுகள் தடைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு போவதற்கான ஒரு தைரியத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார். ஆமென். பெரிய பெரிய கோட்டைகளையே தகர்க்க முடிகிற ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருந்துட்டா அவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்துருவார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் காத்திருந்து ஜெபிக்கணும். சபை நமக்கு இருக்குது. சபையில் சில நேரத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்புவார். அவர் நிரப்ப நிரப்ப நீங்கள் பலன் அடைவீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன்.
சிம்சோன் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எத்தனை 1000 பேர் வந்தாலும் ஒரு ஆள் நின்று அடிப்பான். பார்த்துக்கோ, எத்தனை பேர் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கிட்டாருன்னா அவன் அவனை பார்த்தா பயந்துருவாங்க. அவன் சின்ன ஒரு பொருளை வச்சு அத்தனை பேரை சாவடித்து போடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பலன் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் அவனுக்குள்ளே இல்லைன்னா அவன் சாதாரண மனுஷனாக மாறிடுறான். இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சாதாரண மனுஷமாக வாழ்கிறோம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். அவர் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மூலியமாய் பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி நான் இன்னைக்கு என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பாடணும், என்ன மூலியமாக ஆண்டவர் உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இந்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற வரைக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். சிங்கத்தை கிழிச்சு போட்டுட்டான் சிம்சோன். அவனுக்கு எதிராக சிங்கம் வருது, அந்த சிங்கத்துக்கு கூட அவன் பயப்படலை. சிங்கத்தை அடித்து அவன் கிழிச்சு போட்டான். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு பெண்ணை பார்க்குறான். இது வரைக்கும் எப்படி இருந்தான்? ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு வீரனாய், பலன் உள்ளவனாய், திட மனதாய், என்னை யாராலையும் அசைக்க முடியாது, என் வாழ்க்கை கர்த்தருக்குரியது, நான் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு பயன்பட போகிறேன்னு சொன்ன ஒரு பாத்திரம் ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண் மேலே கண் போடுகிறான். ஆமென். அவன் அந்த பெண்ணை பார்க்குறான். அந்த பெண் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமென். யாருக்கு? அபிஷேகம் உள்ளவனுக்கு. அந்த பெண்ணை பிடிச்சனால எப்போ பாரு அந்த பொண்ணு கூடயே இருக்கிறான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே போகுது. அவன் ரகசியமெல்லாம் அந்த பெண் என்ன செய்கிறான்? இன்றைக்கி சொல்லப்போனால் சேட் பண்ணி, வாட்ஸ்அப் சேட் பண்ணி நம்ம பேசிக்கிறோம்ல, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? காதல் பண்ணுறவங்க பேசுவாங்க, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உனக்கு இது என்ன? எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நிச்சயமாயிடுச்சு. நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசுனதில்லை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ என்ன கலர், என்ன பிடிக்கும், என்ன செய்யணும்னு அவங்களுடைய ரகசியத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே கேட்டு கேட்டு அந்த பொண்ணு தெரிஞ்சவுடனே இந்த சிம்சோன் பலன் உள்ளவன் அந்த பெண்ணுடைய மடியில் படுத்து தூங்குறான். எங்கே தூங்குறான்? பொண்ணோட மடியில். அபிஷேகம் உள்ளவன். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவனுடைய ரகசியத்தை எல்லாம் அவன் வாங்கி அப்படியே எதிரிகளுக்கு சொல்லிட்டான். இப்போ எதிரிகள் வந்தாங்க. வந்து இவன் கர்த்தருடைய ஆவியினுடைய பலத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தோடு வெளியே போனால் ஆவியானவர் அவனுக்குள்ளே இல்லை. அவனை விட்டு போயிட்டான். அவன் எப்போ வேசிகளுக்கு பின்னாக, பெண்களுக்கு பின்னாக தன் வாழ்க்கையை போனாலும் அவனுக்குள்ளே பலன் இல்லாமல் போயிடுச்சு. அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணை நோண்டிட்டாங்க. இன்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த தைரியமும் பலனும் ஆண்டவருடைய அபிஷேகமும் உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லைன்னா உங்கள் கண் பிடுங்கப்படும். எப்படி என்றால் உங்கள் தரிசனம், தொலைநோருக்கு பார்வையை பிடுங்கிருமா பிசாசு. இதெல்லாம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு டூல். இதை என்ன செய்கிறான் என்றால் தொலைநோக்கு பார்வையை பிடுங்கிடுவான். நீ நல்ல வருவ போகிற வாழ்க்கையிலேன்னு உனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை அவன் பிசாசானவன் அந்த கண்ணை பிடுங்கின மாதிரி எடுத்து போட்டுருவான். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறான்? கடைசியாக சிம்சோன் மாவு அரைக்கிறான். மாவு அரைக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணார். அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியாக அவன் மரித்து போன அந்த நிலைமையை அதில் பார்க்குறோம். அபிஷேகத்தை இழந்து போன நிலைமையை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்த முடியும். அந்த பலன் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் நல்ல பவர் பண்ணிக்கணும். உங்களை அப்படி பண்ணும்போது ஆண்டவர் உங்களை நல்ல நிரப்புவார். அடுத்த காரியம், நீங்கள் திடமனதாக இருக்கணும் என்றால் தோல்வியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றிலும் தோல்வியை சந்திப்போம். அந்த தோல்வியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும்போது இயேசு உங்களுக்கு பல காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எல்லாவற்றிலும் நம்ம வெற்றியை பார்க்க முடியாது. சில இடத்துல தோல்வியை பார்ப்போம், சில இடத்துல சோர்வை பார்ப்போம்.
நான் இதை நினச்சேன், என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சுன்னு நினைப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பார். அந்த தோல்வியின் மூலியமாய் நீங்கள் திட மனதை அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் தோல்வியோடு இருப்பதற்கல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்து நோக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். என் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். சில சோர்வுகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தவுடனே நீ நோக்கத்தை இழந்து போயிடுவேன். உன் நோக்கத்தை நீ மறந்து போயிடுவேன். எதற்காக நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை உன் வாழ்க்கையில் நீ மறந்து போகிறதுக்கு காரணம், உன் வாழ்க்கையில் சிலது அனுமதிக்கப்படும். சில மனுஷர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. சில கெட்ட வார்த்தைகள் உன்னை குறித்து தவறாக பேசுகிறதுக்கு அனுமதிக்கப்படும். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது என்றால் உன் நோக்கத்தை இழப்பதற்கு பிசாசானவன் தீவிரமாய் செயல்படுவான். அந்த நோக்கம் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நான் எதற்காக ஜெபிக்கிறேன் என்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். எதற்காக சபைக்கு வருகிறேன் என்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். இயேசு என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்கிறது குறித்ததான ஒரு நோக்கம் இருக்கணும். இயேசு என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், என் வாழ்க்கையின் திட்டத்தை குறித்ததான ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தின் பாதையிலே நம்ம செல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் திட மனது, இந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் பர்பஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து விடக்கூடாது. அந்த பர்பஸோடு நீங்கள் வாழ்ந்தால் தான் ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். இந்த சபைக்குள்ளே நான் ஏன் வந்திருக்கிறேன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த வேதத்தை ஏன் படிக்கிறேன் என்பதற்கான ஒரு நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த வேதத்தை நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் எழுத்து கூட்டியாச்சும் அதை படிக்கணும். கண்ணு தெரியாதவங்க இதை படித்து முடிக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. நல்ல அருமையான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி நடக்கணும் என்பதை கற்றுக் கொடுப்பார். எப்படி பிளான் பண்ணணும் என்பதை கற்றுக் கொடுப்பார். எப்படி ஐடியா பண்ணணும் என்பதை கற்றுக் கொடுப்பார். கிரியேட்டிவிட்டியான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும். அழைப்பு தெளிவாக இருக்கணும். எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறனோ அதை நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன நோக்கம் இருக்கோ அதை ஆசையாக பிடிச்சிட்டு போகணும். வாட் இஸ் யுவர் கெரியர்? 25வது வயது வரைக்கும் எனக்கு கெரியரே கிடையாது. என் வாழ்க்கையில் என்ன ஆம்பிஷன் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன கெரியர்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. 25வது வயது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது தான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். எல்லா நண்பர்கள் எல்லா காரியத்தையும் விலக்கிவிட்டு இயேசுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் வந்தேன். ஆண்டவர் என்னை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் அதே நோக்கத்தின் பாதையில் நடத்துவார். இது ஒரு ஸ்டாப் ஆகலை. என் லைஃப் இன்னும் எனக்கு நோக்கத்தை வைத்து இருக்கிறார். இன்னும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. யார் என்னை விட்டு போனாலும் என் நோக்கத்தை நான் நிறைவேற்றி பரலோக தேவனத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்கிற பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். எந்த வாழ்க்கை 25 வயசு வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, என் நோக்கத்தை பிரிஞ்ச பிறகு என் வாழ்க்கையில் சரியில்லாத சில நபர்களை நான் தள்ளி வச்சேன். என் கான்டாக்டில் சரியான நபர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கிறாங்க. தேவையில்லாத கான்டாக்டை நான் என்ன செய்யலை, தள்ளி வைக்க வச்சேன். என் நோக்கத்தின் பாதையில் போவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். உன் வாழ்க்கையில் நோக்கம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த நோக்கத்தை அறிவதற்காக தான் கர்த்தர் உன்னை கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே எனக்கு எந்த பெண்ணோடையும் எந்த பழக்கமும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பெண்ணோடு எந்த பழக்கமும் கிடையாது. நான் போன சபைகளில் எல்லாம் உதவி பொதுகராக இருந்த இடத்துல எல்லாம் பெண்கள் ஜாஸ்தி. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். எனக்கு கூச்சமாக இருக்கும், ரொம்ப கூச்சப்படுவேன் பெண்ணுன்னா. ஏன்னா எனக்கு அதிகமாக பெண்களோடு சேர்ந்து பழக்கம் இல்லை, ரொம்ப கூச்சப்படுவேன். ஆனால் நான் போன சபையில் எல்லாம் பெண்கள். ஆனால் ஆண்டவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன், எந்த பெண்ணையும் நான் என்ன செய்யக்கூடாது, எல்லா வாலிப பெண்கள் நான் தவறாக பார்க்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார், எனக்கு பலன் கொடுத்தார், எனக்கு தைரியம் கொடுத்தார், நீ போ அப்படின்னு. அப்போ நான் கடந்து போகும்போது எந்த பெண்ணையும் தவறாக பார்க்காத அளவு தைரியமாக நின்று பேச ஆண்டவர் உதவி செய்தார். சில பேர்லாம் வருவாங்க ஊழியத்தில், அங்கே உதவி போதகராக இருக்கும்போது நிறைய பெண்கள் இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பாடுறீங்கன்ட்டு வந்து பேசுவாங்க, நல்லா இது பண்ணுறீங்கன்னு பண்ணி பேசுவாங்க. அவங்க கூட உடனே நம்பர் வாங்கி சேட்லாம் பண்ணது கிடையாது.
அப்படியா, ஆண்டவர் என்னை ரட்சித்தாருமா அதனால் பாடுறேன்ட்டு போயிடுவேன். உடனே நம்பரை வாங்கி நல்லா பாடுறேன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி அங்கே ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கலை. ஏன்னா என் வாழ்க்கையில் நோக்கத்தை நான் அறிஞ்சிருந்தேன். என் நோக்கம் தேவனுக்காய் வாழ்வது, ஆண்டவருக்காய் வைராக்கியமாக இருப்பது. ஆண்டவர் அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், இருதயத்தில் அந்த பரிசுத்தத்தை காத்து நடப்பதற்கு கிருபையை கொடுத்தார். இன்று வரைக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அதனால தான் சில இடத்துல என்னை கூப்பிடும்போது நான் சொல்லுவேன் என் ஒய்ஃபை, நீ வரியா வரலையா? அவள் வரலைன்னா நான் தனியாக போவேனே தவிர அவள் இல்லாமல் போக மாட்டேன். ஒரு வீட்டில் ஜோமனை கூப்பிட்டாங்க, நான் தான் சொன்னேன் நான் வரமாட்டேன், என் மனைவியோடு தான் நான் வருவேன். சில இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும். சில விதவைகள் கூப்பிடுவாங்க, சில பெண்கள் தனியாக ஊழியக்காரரை கூப்பிடுவாங்க ஜோமனை. மனைவி இல்லாமல் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறேன். என் ஊழியம் நேர்த்தியாய் சாட்சி உள்ளதாய் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் பார்க்கணும். என்னை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். எங்கள் பாஸ்டர் யார்? தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அவர் கரெக்டாக இருப்பார், பர்ஃபெக்டாக இருப்பார். அதனால தான் இன்றைக்கு நம்ம சபையில் சில பெண்களும் மனைவி தான் பேசுவாங்க, நான் அவங்கள தான் பேச வைப்பேன். ஏன்? எந்த காரியத்துக்கு கவனமாய் நோக்கத்தை அறிந்து செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் பாதையை நோக்கத்தை அறிங்க, தெளிவான பாதையை இருங்க, அழைப்பில் உறுதியாக இருங்க. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் உறுதி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்வார். கடைசியாக ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தைரியமாக இருந்து ஆர்வத்தோடு எல்லாவற்றையும் செயல்படணும். ஆமென். அந்த ஆர்வம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். பாட்டு பாடுறேன்னா அதுக்கு ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் கிரியை செய்வார். கீபோர்டு வாசிக்கணுனாலும் என்ன செய்யணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தான் என் மனைவிட்ட சொல்வேன், இந்த பேர் நீ டயர்டாக இருந்தால் தயவு செய்து வாசிக்காதன்னு. சந்தோஷமாக அதில் வாசித்தாதான் அந்த ஆர்வத்தில் ஆண்டவர் செயல்படுவார். உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அது செய்யும்போது கர்த்தர் செயல்பட மாட்டார். இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு எங்கே போனாலும் பின்னாடி போகுது. ஏன்னா இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், இயேசுக்கிட்ட அற்புதத்தை பெறணும்னு ஒரு ஆர்வம், கண்ணு தெரியாதவன் கண்ணு குருடு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், இயேசுவை பார்த்தரணும்னு. அதனால் அந்த ஆர்வம் இயேசு பின்னாடி போனதுனால இயேசு அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறார். நீங்கள் பின்னாடிலாம் வராதிங்கெல்லாம் சொல்லலை, இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த ஆர்வம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இயேசுக்குள்ளே ஆர்வமாக இருந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை பெரிய மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்க, உங்கள் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆமீன். உங்களுடைய கர்த்தருக்காய் காத்திருங்க. ஆமீன். அது மாத்திரமில்லை, ஆர்வமாய் செயல்படுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அழகாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் ஜீவியம் அழகாய் மாற்றுவார். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சேலையூர் கேம்ப் ரோட் பகுதியில் என்னுடைய சாட்சியை குறித்து கேட்டால் சொல்லுவாங்க நான் எப்படிப்பட்டவன் என்று. ஆனால் அந்த சாட்சியை காட்டிலும் இப்போ கேட்டால் சொல்லுவாங்க நான் யாருன்னு. ஆண்டவர் உங்களை மாற்றுகிற அந்த காரியம் நீங்கள் திடமனதாக இருந்து செயல்படுத்தாதான் அது செயல்படுத்த முடியும். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்க. இன்னும் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. மனைவிட்ட தான் சொல்லுவேன், நீ வேணால் எழுதி வச்சுக்கோ. நம்ம ஒரு நாள் நல்லா வளருவோம். தமிழ் செல்விக்கு கூட நம்ம சபையில் ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நம்ம நல்லா வளருவோம். அது எனக்கு 100% எனக்கு தெரியும். ஆனால் எப்போ அதை நம்ம இழந்து போகிறோம் அப்படின்னா அந்த சில காரியம் நம்ம வாழ்க்கையில் சோர்வு வரும். யாராவது நம்மளை தவறாக பேசிடுவாங்க, யாராவது நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க, யாராவது நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த நோக்கத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அந்த தொலைநோக்கு பார்வை இழந்து போன பிறகு தைரியம் இருக்காது. நானாக ஆக போகிறேன், இதுவாக வளரப்போகுது, என்ன ஊழியம் செய்கிறது, என்ன இது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம பிசாசு கொண்டு வந்துடுவான். நீ இந்த பக்கத்தில் பரிசுத்தமாக இருந்தால் இந்த பக்கத்தில் ஒன்று அடிப்பா. எப்படி பார்த்தாலும் பிசாசு நம்மளை சுற்றி விளைவிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருப்பான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்தீங்கன்னா, உங்கள் இருதயம் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா, நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா இயேசுவுக்குள்ளே
உங்களை குறித்து ஒருவனும் உங்களை மேலே எதுவும் செய்ய முடியும். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களை நல்லா நடத்துவார். ஆண்டவர் அந்த தைரியம், விசுவாசம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பலன் கொண்டு நீங்கள் திடமனதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இடத்துல